2004ஆம் ஆண்டு நம்ம அனைவருக்குமே தெரியும் சுனாமியின் தாக்குதல் எப்படி இருந்தது என்று. இந்த சுனாமியால் பல அழிவுகளை நாம் சந்தித்திருக்கின்றோம். ஆனால் இந்த சுனாமி தமிழனுக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது என்பது நாம் இங்கு அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. சென்னையிலிருந்து மகாபலிபுரம் போகக்கூடிய வழியிலே சலுவன் குப்பம் என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது. இந்த ஊருக்கு அருகாமையில் தான் புலிக்குகை என்கின்ற ஒரு குகையும் இருக்கிறது. சுற்றுலா பயணிகளாக செல்லக்கூடியவர்கள் இந்த புலிக்குகையை பார்த்துவிட்டு செல்லக்கூடிய களங்களை நாம் பார்க்கலாம். அதன் பின்புதான் அவர்கள் மகாபலிபுரம் போவார்கள். சுனாமி வந்த பொழுது இந்த சலுவன் குப்பம் என்கின்ற பகுதியில் திடீரென்று ஒரு இடத்தில் ஒரு சிற்பம் தெரியக்கூடிய ஒன்றை பார்க்கிறார்கள். உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த அதிசயத்தை தொல்பொருள் ஆய்வாளர்களிடம் கொண்டு செல்கிறார்கள். இப்படி இந்த பகுதியிலே ஒரு சிற்பம் திடீரென்று தோன்றியிருக்கிறது, இதுவரை வெறும் மண்ணாக கிடந்த இடம், இங்கு ஒரு சிற்பம் தெரிகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடனடியாக தொல்பொருள் ஆய்வாளர்கள் அங்கு வருகிறார்கள். அவர்கள் அந்த சிற்பம் மிக ஒரு ஆழமான இடத்தில் இருக்கும் என்று நினைத்து கொண்டு அவர்கள் தோண்டவில்லை. மிக எளிதாக இந்த சிற்பத்தை எடுத்து விடலாம் என்று அவர்கள் தோன்றுகிறார்கள். தோண்டுகின்ற பட்சத்தில் அங்கு ஒரு ஆலயமே அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த ஆலயம் யாரு மையப்படுத்திய ஆலயம் என்றால் முருகபெருமானை மையப்படுத்திய ஆலயம். அங்கு முருகனுடைய வழிபாடு நடைபெற்று கொண்டிருந்த ஒரு ஆலயம் என்று கண்டுபிடிக்கிறார்கள். அந்த ஆலயத்தின் கட்டமைப்பு எப்படி இருக்கின்றது என்றால் செங்கல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. செங்கல்கள் இந்த காலத்து செங்கல் போல அல்ல, பழைய காலத்தில் நாம் இப்பொழுது உபயோகப்படுத்துகின்ற செங்கலை போல 4 செங்கல்கள் வைத்தால் எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அப்படி அந்த செங்கல் இருக்கிறது. அந்த செங்கலை வைத்து அந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடம் அந்த பாறைகளினால் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிற்பமும் அங்கு இருக்கிறது. அப்படி என்றால் இது ஒரு அழகிய கோயில் இங்கு இருந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு பெரிய கலாச்சாரம் இந்த மண்ணில் இருந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் இந்த முருகனுடைய ஆலயம் எந்த காலகட்டத்தில் இது இங்கு உருவாக்கப்பட்டிருக்கும் என்று கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது கிமு 3ஆம் நூற்றாண்டில் இவை உருவாக்கப்பட்ட ஆலயமாக இருக்கும் என்பதாக ஆய்வாளர்களுடைய உறுதிப்படம் அவர்களுடைய செய்தியாக இருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அந்த சலுவன் குப்பம் என்கின்ற பகுதியில் ஒரு கலாச்சாரத்தோடு வாழக்கூடிய ஒரு இனமாக தமிழினம் அங்கு வாழ்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளமாக அது இருந்திருக்கிறது என்பது அது அறியக்கூடிய ஒரு செய்தியாக மாறியது. அப்படி என்றால் அழிவை கொடுத்த சுனாமி ஒரு அதிசயத்தையும் தமிழனுக்கு கொடுத்திருக்கிறது என்பதுதானே நிஜம்.